அனைவருக்கும் வணக்கம். திருப்புவனத்தில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு இளைஞரை 5 காவலர்கள் இல்லை 5 மனித மிருகங்கள், ஏன்னா காவலர்கள்னு சொல்லி காவல் பணியில் ஆக்சுவலாக நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையெல்லாம் கொச்சப்படுத்த நான் விரும்பலை. இந்த மாதிரி 5 மிருகங்கள் அடித்து கொன்ன அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த நிக்கிதா அப்படின்ற அந்த பெண் தான். அந்த பெண் வந்துட்டு வாய்வழியான புகார் தான் தெரிவிச்சிருந்தாங்க, எழுத்துப்பூர்வமான புகார் கூட இல்லை. வெறும் புகார் தெரிவித்ததுக்கே, அதுவும் வாய்வழியா அந்த புகார் தெரிவித்ததுக்கே இவங்க அவங்க தான் அந்த பையன் தான் திருடிட்டாப்ல அப்படின்னு சொல்லி அந்த பையனை சித்திரவதை பண்ணி அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நிக்கிதா இருக்காங்க இல்லையா, அந்த பெண் அவங்கள மரியாதையாக பேசுறதுக்கெலாம் எனக்கு வரல, இருந்தாலும் நாகரிகம் கருதி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பெண் வந்துட்டு ஒரு அக்மார்க் சங்கி அப்படின்றது இப்போ நிரூபணம் ஆயிருக்கு. பக்காவாக அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் அவர்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை இப்போ வெளியாயிருக்கு. அது அதை பார்க்கவே முடியல, 2 வரிக்கு மேலே அதை ரீட் பண்ணவே முடியல. ரொம்ப உழுக்கிற விதமாக இருக்குது, மனசே ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த காணொலியில் இந்த 2 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நிக்கிதா அவங்க ஒரு பியூர் சங்கின்றது ப்ரூவ் ஆயிருக்கு. பாஜகவில் இருக்க எவனுமே நல்லவனாக இருக்க மாட்டான் போல இருக்குது. அத்தனையுமே ஃப்ராடு, அத்தனையுமே குற்றம் பண்ணக்கூடிய பொறுக்கி பயல்களாக தான் இருக்கானுங்க. இந்த நிக்கிதா இருக்காங்க இல்லையா, இவங்க பாஜக நடத்திச்சுல இப்போ முருகன் மாநாடு, அந்த மாநாட்டுக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. பேக்ரவுண்டில் ஃபோட்டோஸ்லாம் போடுவேன், பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு இப்போ சமீபத்தில் இவங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்துட்டு போனாங்க இல்லையா, அவங்களோட தலைவர்கள், அந்த தலைவர்கள்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரிலாம் பலவிதமாக நடந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பதட்டமான சூழல் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், ஒரே பதட்டம், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கிதா மேலே பல வழக்குகள் இருக்குது. பண மோசடி வழக்கு, அது இதுன்னு பல வழக்கு இருக்குது. லட்சக்கணக்கில் பண மோசடி பண்ணியிருக்காங்க. பல பேர்கிட்ட இருந்து 11 லட்சம், 16 லட்சம், 2.5 லட்சம், இப்படி வேலை வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு பல பேரை ஏமாற்றிருக்காங்க. அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது அவங்க மேலே இருக்கக்கூடிய புகார்கள், வழக்குகள்னு பார்த்தா. இப்படி மோசடி பண்ணி பணத்தை ஆட்டையை போட்டு தான் இந்த நகைகள்லாம் வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. இப்படி மோசடி பண்ண பணத்தில் நகையை காணும்னு சொல்லி இப்படி நாடகம் போட்டு ஒரு பையனையே கொண்டுட்டான். முதல்ல அது நகை இருந்துச்சா என்னன்னே தெரியாது. இவங்க சொன்ன மாதிரி நகை உண்மையாகவே காணாமல் போச்சா, இல்லைனா இவங்களே சும்மா ட்ராமா கிரியேட் பண்ணி தமிழக முதல்வருக்கும் திமுகவுக்கும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சிக்கும் அவப்பெயர் உண்டாக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளானா என்னதுன்னு ஒன்றும் தெரியல. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதியா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அம்பலப்பட்டு நிற்கிறாங்களே பாஜக காரங்கன்னு, பின்ன எப்படி இதை நம்ம எடுத்துக்கிறது? இதில் நான் அணில் பயல்கள்லாம் இறங்கிட்டானுங்க. என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, இது திமுக பார்த்தீங்களா காவி சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க மேலே எந்த ஆதாரமுமே கிடையாது, அவங்க பிஜேபின்னு காவி சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்றானுங்க. ஓப்பனாகவே இருக்குங்க அவங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். இப்போ நம்ம பார்ப்போமா அவங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைலை? இது தாங்க அவங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். நல்லா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ணாமலையார் இருக்கார் பாருங்க. தனக்குத்தானே பட்டம் சூட்டுபவர்கள் மத்தியில் உயர்நீதிமன்றமே அண்ணாமலைக்கு கொடுத்த பட்டம் ஜனநாயக காவலர். ஐயோ, இவர் ஜனநாயக காவலரா? அடடே. அப்படியே கீழே போனாக்க இங்கே பாருங்கள், தமிழ் ஜனம் அவங்களுடைய நியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்களா, அப்போவே தெரிஞ்சு போச்சா? இங்கே பாருங்கள், வரிசையாக பாருங்கள், ஒரே காவிக்கொடி, இந்த முருகன் மாநாடு, அப்புறம் மேலே பாருங்கள் பாஜகக்காரங்க. அப்படியே கீழே வாங்க, அப்படியே கீழே போனாக்க ஃபுல்லாக சங்கித்தனங்கள் தான் இங்கே இருக்குது பாருங்கள். அப்படியே இதை பாருங்களேன், 10 ஏக்கர் நிலத்தை விற்று படித்து சம்பாதித்து 10 சென்ட் நிலம் வாங்குவதற்கு பெயர் தான் தொழிற்கல்வி, உண்மை என்றால் பகிருங்கள். பார்த்தீங்களா, ஒரு பூமர் சங்கி. இதை பார்த்தாலே தெரிய வேணாமா, பக்கா சங்கிங்க, பக்கா சங்கி. முழுக்க பிஜேபி சார்ந்த பதிவுகள், திமுகவை எதிர்த்து பதிவுகள், திராவிட இயக்கங்களை எல்லாம் எதிர்த்து அவங்களுடைய ஒவ்வாமையை வெளிப்படுத்தி தான் பதிவுகள்லாம் ஃபுல்லாகவே இருக்குது அவங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட்லலாம். போய் பார்க்குறவங்க போய் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிக்கிதா இருக்காங்க இல்லையா, இவங்க திண்டுக்கல்லில் உள்ள ஒரு கல்லூரியில் தாவரவியல் துறையில் தலைவராட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள மாணவிகள் இந்த பெண் மேலே புகார் அளிச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க, நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி புகார் அளிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட பேர் வழி தான் இந்த பெண்மணி. இதெல்லாம் நம்ம குஷ்பு இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அஜித்குமாரோடைய மரணம் திமுக அரசுடைய தோல்வியை காட்டுது, முதலமைச்சர் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடா பாவமே, உங்கள் பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா, அதை ஏதாவது கண்டிச்சிங்களா, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? ஒன்றும் கிடையாது. வெக்கமே இல்லாமல் எல்லா பழியும் தூக்கி முதலமைச்சர்னால போட்டுறணும் இல்லையா?
ஆக மொத்தம் ஏதாவது ஒரு கலவரத்தை ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணி திமுகவை எப்படியாவது அட்டாக் பண்ணணும், எப்படியாவது வந்து நம்ம நல்ல பெயர் எடுத்துடணும். இது அவங்க நல்ல பெயர் எடுக்கிறாங்களோ இல்லையோ மற்ற எதிர்கட்சிகள்லாம் திமுகவை எப்படியாவது வீழ்த்தணும். அதுக்காக பல சதி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு உயிரை அநியாயமாக கொன்று அதில் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேடுகட்ட பாஜகவால் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். சரி, அடுத்ததான் அஜித்குமார் அவர்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை வெளிவந்திருக்கு. அதை பார்ப்போம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து பேசுகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இடது கையில் 3 இடங்களில் சிகரெட் சூடு. சிகரெட்டெல்லாம் என்னையா காவலர்கள் சிகரெட்டை வச்சு சிகரெட்லாம் அடிக்கிறாங்களா? சிகரெட்டு சூடு எப்படி வச்சாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த சிகரெட்டை எடுத்து கையில் 3 இடத்துல சூடு வச்சுருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மூளையில் 2 இடத்துல ரத்த கசிவு. மூளையில் மண்டையில் அப்போ எந்த அளவுக்கு அடிபட்டிருக்கும், எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. மூளையிலேருந்து ரத்தம் கசிஞ்சிருக்கு. மனுஷனுங்க தானா இல்லை என்ன மாதிரிப்பட்ட ஜென்மங்கள்னு தெரில. ஒரு கொஞ்சமாவது மனுஷத்தன்மையோட நடந்திருக்கானுங்களா? மூளையில இருந்தெல்லாம் ரத்தம் கசிகிற அளவுக்கு அடிச்சிருக்கானுங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணியிருப்பானுங்கன்றதை யோசிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மண்டை ஓட்டின் இரு பக்கங்கள், நடுமண்டை, தலைப்பகுதி முழுவதுமாக கட்டையால் அடித்த காயம். பின்ன இப்படி அடித்ததுனால தான் மூளையிலேருந்தே ரத்தம் கசிகிற அளவுக்கு கொடுமையாக தாக்கியிருக்காங்க. நாக்கை கடித்ததை போன்ற நிலை, தலையில் அடிபட்டதால் வலிப்பு. தலையில் அடிபட்டதுனால அவருக்கு வந்து வலிப்பு வந்து நாக்கை கடிச்சிக்கிட்டு இருந்த நிலையில் இருந்திருக்காப்புல. கண்கள் சிவந்து வீங்கியுள்ளன, காதுகளில் இரத்த கசிவு. ஏயா என்னையா இது? அவர் என்னையா குற்றம் பண்ணார்? அது குற்றத்தை சொல்லி தொலைங்களேன். அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டாரு? வெறும் ஒரு புகார் தானே. இந்த ஒரு பெண்மணி ஒரு புகார் கொடுத்துட்டாங்க, நகையை காணுன்றதுக்காக, ஒரு பொருளை காணுன்றதுக்காக இந்த அளவுக்காயா போட்டு சாத்துவீங்க? இந்த அளவுக்காக போட்டு கொடுமைப்படுத்துவீங்க? அப்படி என்ன குற்றம் பண்ணிட்டார் அந்த நபர்? குற்றம் கூட நிரூபிக்கப்படலை. அப்படியே குற்றம் நிரூபிக்கப்பட்டா கூட இந்த அளவுக்காயா போட்டு அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னையா குற்றம் பண்ணிட்டாரு? எவன் வேலாமோ ரேப் பண்ணுறான், எத்தனையோ கோடி ரூபாயை திருடிட்டு வெளிநாடுகளுக்கு ஓடுறான், என்னெல்லாமோ பண்ணுறானுங்க. அதையெல்லாம் பண்ணுறப்போ இந்த நபர் மேலே குற்றம் நிரூபிக்கப்பட்டா கூட இந்த அளவுக்கு இப்படி கொடுமைப்படுத்தி சாகடிக்கிற அளவுக்கு அந்த நபர் என்னையா தப்பு பண்ணார்? உடலில் 6 பெரிய காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தமாக உடலில் 50க்கும் மேற்பட்ட காயங்கள். 50க்கு மேற்பட்ட காயங்கள்யா? என்ன எனக்கு புரியல. அவனுங்களையெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில. காவல்துறையில் பணியாற்றுறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க, நல்ல உள்ளங்கள் அத்தனை பேர் இருக்காங்க. நான் ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா, காவல்துறையை நம்மளும் வந்து காவல்துறையே இப்படி தான் பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, காவல்துறையை சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு வார்த்தை நம்ம வந்து காவல்துறையை லைட்டாக வந்து தப்பாக பேசுகிற மாதிரி பேசிட்டோன்னு வைங்களேன், ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரையுமே மீன் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ எந்த துறையாகவே இருக்கட்டுங்க, மருத்துவத்துறையாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், இல்லை எந்த துறையாகவே இருக்கட்டும், கண்டிப்பாக கருப்பு ஆடுகள் இருக்க தான் செய்வாங்க. அதுக்காகன்னு சொல்லி ஒரு ஒட்டுமொத்த துறையவுமே நம்ம வந்து கொச்சப்படுத்தக்கூடாது. ஒரு டாக்டர் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டான், இவன் வந்து பணம் வந்து அதிகமாக வாங்குறாங்க, இல்லை வந்து ஒரு பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒட்டுமொத்த டாக்டர்களையுமே நம்ம தப்பாக பேசுவோமா? பேச மாட்டோம். ஏன்னா டாக்டர்கள் உயிரை காக்கிற தெய்வங்கள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அவங்க அந்த வேலைக்காக படித்து கஷ்டப்பட்டு எத்தனை டாக்டர்கள் அதுக்காக மெனக்கெட்டுருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துருப்பாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால் அந்த துறையவே நம்ம வந்து தப்பாக பேச மாட்டோம். ஆனால் காவல்துறையை வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்து தப்பாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அந்த வார்த்தையை நம்ம தப்பாக விட்டுட்டோன்னு வைங்களேன், காவல்துறையே இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அராஜகம், காவல்துறையே அராஜகம் பண்ணுது அப்படின்லாம் சொல்லிட்டோன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே மீன் பண்ணும். அப்படி கிடையாது. அப்படி ஒரு எண்ணம் மக்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் காவல்துறையை வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாரையுமே பேசாமல் அதில் இருக்க கருப்பு ஆடுகளை பாயிண்ட் பண்ணி அவங்கள மட்டும்தான் நம்ம ப்ளேம் பண்ணுறோம், அவங்கள மட்டும்தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவங்க பண்ணியிருக்கிற செயலெல்லாம் பார்த்தா, அதுவும் இப்போல்லாம் நிறைய நியூஸ் இந்த மாதிரி வருது, காவல் நிலையத்தில் அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு. இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஆதங்கமாக வருது. அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கெலாம் அதிகாரம் இருக்குது. அப்படின்றதுக்காக எந்த லிமிட்டுக்கு வேணால் போகலாம், எப்படி வேணால் ட்ரீட் பண்ணலாம், எப்படி வேணால் அடிக்கலாம். இப்படி மண்டையில் அடித்து ரத்தம் கசிகிற அளவுக்கு அந்த பையன் என்ன தப்பு பண்ணார்? என்ன தப்பு பண்ணார்? ஒன்றுமே எனக்கு புரியல. எனக்கு இது இந்த கான்செப்டே புரியல. ஏன் உங்களுக்கும் சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, குழந்தை குட்டி எல்லாம் இருக்கும் தானே? நீங்கள் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிற நபராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும் தானே? அவன் தப்பே பண்ணியிருந்தாலுமே அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையை சட்டம் கொடுத்துக்கும். இது ஒரு எஃப்ஐஆர் கூட பதியலை, வெறும் வாய்மொழி புகாரில் வந்து உங்களுக்கு வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணு. அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு நீங்கள் பிடிச்சி வச்சு இந்த சாத்தியிருக்கீங்க, இந்த பாடுபடுத்தியிருக்கீங்க அந்த பையனை. இது எந்த அதிகாரம் இருக்குது உங்களுக்குலாம்? இது எப்படி அதிகாரம் வந்துச்சு உங்களுக்குலாம்? கொஞ்சம் கூட மனச தன்மையே இல்லாமல்
அவங்க ஒரு மனுஷன்றதே பார்க்காம இந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கானுங்கன்னா இவனுங்களெல்லாம் மனுஷனுங்கன்னே சொல்கிறதுக்கே வரல வாயில். இவனுங்களுக்கெல்லாம் உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும். இந்த 5 நாய்களும் போலீஸ் தானா இல்லைன்னா சைக்கோவானு தெரில, சைக்கோ நாய்ங்க. அதுவும் ஒரு 10 சவரன் நகைக்காக இந்த பாடுபடுத்தியிருக்கீங்க. 10 சவரன் நகைக்காக, அது இந்த பொம்பளை சொல்லிச்சுன்றதுக்காக. எனக்கு மனசே கேட்கல. இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ரவுடி பயலுக, கூலிப்படைகள், இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் கூட இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொள்ள மாட்டாங்க. இவனுங்க இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்குன்னா, அந்த அஜித்குமார்ன்ற நபர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த நகையை திருடி இருக்காரா, அதை வந்து நம்ம வாங்கணுமா, அதை விசாரிக்கணுன்ற முறையில் இவங்க வந்து இதை டீல் பண்ண மாதிரியே தெரில. அந்த பையனை அடித்தே கொல்லணும், அவனை கொல்லணும், அதுவும் அடித்தே அப்படின்ற இன்டென்ஷனில் தான் கொண்டிருக்காங்க. இதுக்கு வந்து தெரியாமல் நடந்தது, அடித்ததில் இறந்துட்டாரு, அது சும்மா சாதாரணமாக அடித்தாங்க, உண்மையை வெளியே வர வைக்கிறதுக்காக அடித்தாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சித்திரவதை பண்ணி கொல்லணுன்ற இன்டென்ஷன்லேயே தான் அடித்து கொண்டிருக்காங்க. இதுதான் உண்மை. இதுதான் பார்த்தாவே தெரியுதே, அறிக்கையை பார்த்தாலே அப்பட்டமாக தெரியுதே. என்ன சும்மா நான் 2 தட்டு தட்டுறது மாதிரியா இருக்குது இவங்க போட்டிருக்க அறிக்கையில் பார்த்தா. இந்த டேஷ் மயிர்களுக்கு வெக்கமே இல்லாமல் இவனுங்களுடைய பொண்டாட்டிங்க வந்து ரோட்டில் உட்காந்துருந்து நியாயம் கேட்குறாளுங்க. என்ன நியாயம், என்ன நியாயம்னு கேட்குறேன். என்ன கேட்டால் சொல்கிறாளுங்க. அதில் ஒரு பொம்பளை சொல்லுது, மேலதிகாரிங்க சொன்னால் எங்கள் புருஷனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு. மேலதிகாரிங்க சொன்னால் உங்கள் புருஷன் மாதிரி என்னத்தையும் கேட்டுருவானுங்களா? மேலதிகாரிங்க கிணத்துல இருந்து குதிச்சு சாகுங்கன்னு சொன்னால் போய் செத்துருவானுங்களா? ஒரு மிருகம் தூக்கிட்டு போய் கொண்டு இருந்தா கூட இந்த அளவுக்கு கொடூரமாக கொண்டு இருக்காது. இவனுங்கெல்லாம் மனுஷனுங்கன்னு சொல்கிறதுக்கு அருகதை இருக்கா இவனுங்களுக்குலாம்? நம்ம இந்த 5 பேருக்கும் மனிதத்தன்மையே இல்லை, சைக்கோக்கள்னு ஏன் தெரியுமா சொல்கிறோம்? இப்போ ஒரே ஒருத்தன் இந்த மாதிரி ஒரே ஒரு காவலர் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து சரி அவன் ஒரு சைக்கோவாக இருப்பான் போல் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடுத்துக்கலாம். ஆனால் 5 பேர், அந்த 5 பேரில் ஒருத்தருக்கு கூட மனசாட்சி உழுக்கவே இல்லை. நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே, தலையிலலாம் அடிக்கிறாங்களே, இதை போய் தடுப்போம், இறந்துட்டா என்ன ஆகுறது, இது எவ்வளோ பின்விளைவுகள் எவ்வளோ உண்டாக்கும், அது பையனும் ஒரு உயிர் தானே, அவனுக்கும் குடும்பம்லாம் இருக்குல்ல. என்ன குடும்பம் இருந்தால் என்ன, இல்லைனா என்ன, அதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. நமக்கு இருக்கிற மாதிரியே தானே அவனுக்கும் உயிர், நமக்கு இருக்கிற மாதிரியே குடும்பம், அது இதுன்னு எல்லாமே இருக்குது. நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம், என்ன ஒருத்தனுக்கு கூட உறுத்தலை பாருங்களேன். இந்த மாதிரிப்பட்ட நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வர தூக்கிக்கிட்டு வர்றாங்க தெரியுதா, அதுதான் செம்ம காண்டாக இருக்குது நமக்கு இருக்கிறதுலையே. பரம்பரையாக பகை இருக்கும் தெரியுமா சில பேருக்குலாம். அந்த பரம்பரை பகை இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி கொலை பண்ண மாட்டாங்க. அஜித்குமார் அவர்கள் இறந்து போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரீமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு இறந்து போயிருக்கார். இந்த மாதிரி ஒரு கொடுமை இனிமேல் மறுபடியும் நடக்கவே கூடாது அப்படின்றத நம்ம வந்து வலியுறுத்துகிறோம். தயவு செஞ்சு யாராவது வந்து காவலர் பண்ணிக்கலாம் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனசை வந்து நல்ல மனசோடு வச்சுக்கோங்க. யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் அந்த வேலைக்கு தான் போகிறீங்க சூஸ் பண்ணி. அங்கே வந்து பலவிதமான மனிதர்களை பார்ப்பீங்க. ஒரு இன்னசென்ட்டை பார்ப்பீங்க, அவன் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான், அவன் மேலே குற்றம் சாட்டியிருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்க குற்றவாளிகளை பார்ப்பீங்க. யாரை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தயவு செஞ்சு இந்த மாதிரி கொடுமைப்படுத்தணுன்ற எண்ணத்துக்கு போகாதீங்க. சட்டத்தில் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய லிமிட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லிமிட்ஸில் தயவு செஞ்சு இருங்க. நான் இப்போ இருக்கிற காவலர்களும் யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மனுஷனாக இருங்க, மனுஷ தன்மையோட தயவு செஞ்சு இருங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே மனுஷன் தான். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். காவல்துறைன்ற ஒரு துறை உலகம் ஃபுல்லாக இருக்குது. எதுக்காக இருக்குது? மக்களை பாதுகாக்கணும். குற்றம் செஞ்சவனை அவனை கைது பண்ணி அவனை விசாரித்து அவனை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும். இதை மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இந்த வேலை மட்டும்தானே இருக்குது. ஒருத்தவங்க புகார் தராங்க அப்படின்னு சொன்னால் பிடிச்சி வச்சு தூக்கி வச்சு அடிக்கிறதுக்கு ஏதாவது உரிமை இருக்கா? இப்படி இவ்வளோ சித்திரவதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்கா? முதல்ல அடிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? இந்த மாதிரிலாம் செய்யாத ஒரு தப்புக்கு இவ்வளோ சித்திரவதையை அனுபவித்த அந்த சகோதரனுடைய மனசு அந்த அடி வாங்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். நம்மளை யாராவது காப்பாற்றிட மாட்டாங்களா, நம்ம எப்படியாவது வந்து தப்பிச்சிட மாட்டோமா, நம்ம செத்து போயிடுவோம் போல இருக்கேன்ட்டு உள்ளார எவ்வளோ பதச்சிருக்கோம். எனக்கு இந்த மூளையிலேருந்து ரத்தம் கசிஞ்சதுன்னு இருக்கு இல்லையா, அதை யோசிக்கவே என்னால் முடியல. என்னால் அதை ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா மைண்டே வந்து அதை ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது. மூளையிலேருந்து ரத்தம் வர்ற அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு அப்படி என்னடா உங்களுக்கு வெறி, அப்படி என்னடா வெறின்னு கேட்குறேன். அவருடைய உயிர் அவருடைய உடம்பை விட்டு பிரிகிற அந்த தருணங்கள்லாம் அவருக்கு எந்த அளவுக்கு வேதனையாக இருக்குன்றதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலை. அதை வந்து நம்மளால் அதை எடுத்துக்கவே முடியல. மைண்டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு. இது மட்டும் இல்லாமல் இந்த ரித்தன்னி அந்த பொண்ணு இறந்தது, இந்த பொன்னேரி திருவள்ளூரில் ஒரு பொண்ணு இறந்தது, டவுரி சம்மந்தப்பட்ட கேஸ், அந்த கேஸு நம்மளும் பேசியிருக்கோம் அதை பற்றி. இந்த விஷயங்கள்லாம் இப்போது இந்த ஒரு வாரத்துக்குள்ள நடந்து மைண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி போயிருக்கு. வேறு எதையுமே யோசிக்க முடியல, வேறு எதுவுமே பெருசாக பண்ண முடியல. மைண்டே வந்து அதுலேயே தான் இருக்குது.
என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இந்த மாதிரிப்பட்டவங்க இருக்கிற இடத்துல நம்மளும் இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது. அதாவது அடிக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஒரு அடிக்ஷன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு போதை மாதிரி தான். அதாவது இந்த துறையில் பணியாற்றுறவங்க தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கிறதுக்கு பழகிட்டிங்கன்னா அது ஒரு அடிக்ஷன் ஆயிரும், அது ஒரு வெறி ஆயிரும், உள்ளார வந்து அந்த வெறி வந்து ஒரு அடிக்ஷன் ஆயிரும். ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, சில காவலர்கள், சிலரை தான் சொல்கிறேன், யாரை பார்த்தாலும் ஏதாவது இன்னசென்ட்டை பார்த்தாலும் அடிக்கிறதுக்கு கை வாங்கிடுவாங்க. ஏதாவது ரோட்டில் யாராவது பார்க்குறப்போ எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் இந்த வேலையாக நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க லைட்டாக வந்து அவர் கொஞ்சம் அவருடைய டோன் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உடனே அடிக்கிறதுக்கு பாயிறது. இந்த மாதிரிலாம் வந்து அந்த அடிக்கிறது வந்து ஒரு அடிக்ஷனாகவே ஆகி போச்சு அவங்களுக்கு, நிறைய பேருக்கு. அந்த பணியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்களுடைய மைண்டில் வந்து அது ஒரு அடிக்ஷனாக ஆக்கிறாதீங்க. அது எந்த இடத்துல அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு விசாரணை கைதியை வந்து நம்ம எந்த அளவுக்கு விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. அதன்படி தான் நீங்கள் நடந்துக்கணும். அது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கணும். சும்மா போகிற வரவன் இன்னசென்ட்டான பொதுமக்கள் என்னமோ ஒன்றுன்னு போயிட்டுருப்பான், ஏதோ ஒரு வேலைன்னு போயிட்டுருப்பான், ஏதோ ஒரு அவசரம்னு போய்கிட்டு இருப்பான், அவங்ககிட்ட கொண்டு போய் உங்களுடைய அந்த அடிக்ஷனை வந்து அப்படியே அந்த போதையை வந்து அங்கே இறக்கி விட்டுறது. என்னையை பொறுத்தவரை என்னென்னா, இந்த 5 பேருக்கும் வாழ்நாள் சிறை இல்லைனா தூக்கு தண்டனை வழங்கணும். இது 2 தான் தீர்வாக இருக்க முடியும். கடந்து சாகட்டும். ஒரு அதிகாரம் இருக்குன்னா அந்த அதிகாரத்தை சரியான வகையில் யூஸ் பண்ணணும், சரியாக அதை வந்து கையாளணும். அந்த அதிகாரத்தை கையாள தெரியாமல் அந்த அதிகாரத்தை வந்து தவறான வழியில் யூஸ் பண்ணால் அதுக்கான தக்க தண்டனை அவங்களுக்குலாம் வழங்கணும். வேலை பார்த்து நற்சான்றிதழை வச்சு நாங்க என்ன சார் பண்ண போறோம்? நற்சான்றிதழை வச்சு என்ன பண்ண போறோம்? பயல்களை நாங்க வளர்த்துற முடியுமா? நாங்க வளர்த்தாலும் அவங்க அப்பா கேட்பாங்கல்ல. எங்களுக்கு ஒரு நீதி வேணும். 6 பேர் குடும்பத்துக்கு நீதி வேணும். இவங்க குடும்பத்துக்குலாம் நீதி வேணுமா? அப்போ அந்த பையனை இறந்த பையனுடைய குடும்பத்துக்கு நீதி வேண்டாமா? நீதி வேண்டாமான்னு கேட்குறேன். உங்க குடும்பத்துக்கு என்ன நீதி வேணும்? என்ன நீதி இருக்கு? என்ன நீதின்னு கேட்குறீங்க? நீதின்ற வார்த்தையெல்லாம் உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உங்களுடைய புருஷன்மார்கள் பண்ணினதெல்லாம் வந்து என்ன இன்னசென்ட்டான விஷயமா? என்ன தெரியாமல் அவங்க மேலே குற்றம் சுமத்தப்படுதா? பண்ணினது அவ்வளோ பெரிய கிரைம், அவ்வளோ பெரிய குற்றம் அவங்க பண்ணியிருக்கிறது. ஒரு நபரை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன நீதி வேண்டி கிடக்கு? உங்களுக்கு அந்த பையனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மேலதிகாரி சொல்றாங்க, கீழே இருக்கிறவங்க செய்யதான் செய்வாங்க. அவங்க மனைவிமார்கள் முதல் 6 பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏமா உங்கள் புருஷனை இந்த மாதிரி கைது பண்ணுறாங்க, ஜெயிலுக்குள்ளே தள்ள போகிறாங்க, எல்லாரும் இதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இப்படி போராடிக்கிட்டு இருக்கோம்னு உங்களுக்கு இவ்வளோ வலிக்குது, இவ்வளோ பதட்டமாக இருக்கு, உங்கள் புருஷனை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்கன்றதுக்கே உங்களுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்கு. அந்த குடும்பத்தில் அந்த பையனுடைய தாயார் கூட பிறந்தவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு பதட்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு மனசு அவங்களுக்கு வேதனையாக இருக்கும். இறந்துட்டார் அவர். அவங்க குடும்பத்துக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? உங்களுக்கு இதுக்கே நீங்கள் இவ்வளோ பொங்குறீங்களா? உங்கள் பிள்ளைங்களை வளர்க்க முடியாமல் போயிடும், அதாயிரும் இதாயிரும், எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும்னு நீங்கள் இதுக்கே இவ்வளோ பொங்குறீங்களா? அப்போ அந்த பையனோட வீட்டில் அப்போ எந்த அளவுக்கு பொங்கணும்? செய்யாத தப்புக்கு இந்த அளவுக்கு போட்டு சித்திரவதை பண்ணியிருக்காங்களே, இதுக்கெல்லாம் யார் இது பண்ணுவா? மேலதிகாரி வந்து சொன்னதுனால உங்கள் புருஷன்மார்க செஞ்சாங்களா? சரி, அப்போ அந்த மேலதிகாரிகிட்டே போய் உங்களுடைய எல்லாத்தையும் போய் கேளுங்க. சரியா? உங்களுடைய நியாய நீதியெல்லாம் மேலதிகாரிகிட்ட போய் கேளுங்க. நாங்கள் அந்த இறந்த நபருக்கு நீதி கிடைக்கிறதுக்கு பேச தான் செய்வோம். அதுக்கான நீதி உங்கள் இந்த மாதிரி கொலை பண்ணாங்க இல்லையா, 5 பேரா 6 பேரா? நான் 5 பேசிக்கிட்டு இருக்கேன், 5 6ன்றதே எனக்கு தெரியல. எத்தனையா வேணா இருந்துட்டு போட்டு, மனுஷத்தன்மையே இல்லாமல் நடந்த இந்த 5 6 நபர்களுக்கு தண்டனை கிடைக்கணும், கொடூரமான தண்டனை கிடைக்கணும் தான் நாங்கள் பேச தான் செய்வோம். உங்களுக்கு என்ன நீதி வேணுமோ, உங்களுக்கு யார்கிட்ட போய் நீதி கேட்கணுமோ அங்கே போய் கேளுங்க. எங்ககிட்ட வந்து கேட்டால் எங்ககிட்ட என்ன நாங்கள் என்ன நிறுத்த முடியுமா பேசுகிறத? நாங்கள் அந்த 5 நபர்களுக்கோ 6 நபர்களுக்கோ தண்டனை வாங்கி கொடுக்காம நாங்கள் ஓய மாட்டோம், பேசிக்கிட்டே தான் இருப்போம். இதை செய்ய சொன்ன மேலதிகாரி இருக்கார் இல்லையா, அவரு போய் நீங்கள் அவர்கிட்ட முறையிடுங்க, அவர்கிட்ட போய் நீங்கள் நீதி கேளுங்க. பொதுமக்கள் யாருமே இந்த சம்பவத்தை மன்னிக்கவே மாட்டோம், அந்த 5 6 நபர்களை மன்னிக்கவே மாட்டோம் என்னைக்கு ஆனாலுமே. பொதுமக்கள் அப்புறம் நாங்களும் பொதுமக்கள் தானே. சாப்பிடாம கொல்லாம நல்ல நல்ல பிள்ளைகளோட இல்லாம வேலை பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை சார். ஒரு தவறு பண்ணியிருந்தா பரவாயில்ல, இன்னைக்கு எல்லாரும் நீங்க ஜெயில போடணும்ன்றீங்களே, அங்க போய் அவங்களோட வாழ்க்கைய மாறிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? முதல்ல அனுமதி வாங்காம போராட்டம் பண்றாங்க, இவங்களெல்லாம் அடிச்சு துரத்துறதுக்கு இல்லை, உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க, பேச விட்டு வேடிக்கை வர பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, இவ்வளோ பேசுறாங்களே, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய யாரையாவது இந்த மாதிரிலாம் அடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டு இருந்தா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க?
ஐயோ அவங்க மேலதிகாரி செய்ய சொன்னாங்க, அதனால தான் செஞ்சுட்டாங்க போல இருக்கு, சரி விடுங்க விடுங்க நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போயிடுவாங்களா? எவ்வளோ கொந்தளிப்பாங்க, என்ன பேசுகிறாங்க இவங்க. நீதி வேணுமாமே, என்ன நீதிக்கு டெஃபினேஷன் தெரியுமா? எதுக்கு நீதி வேணும், எதுக்கு நீதி வேணும்? எதுவுமே தப்பு செய்யாத ஒரு பையன் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் தான், குற்றம் நிரூபிக்கப்பட்ட நபர் கிடையாது. குற்றம் நிரூபிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இப்படி சித்திரவதை பண்ணி சாவடிக்கிற அளவுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. வெறும் வாய் வழியாக ஒரு பொம்பளை சொல்லிச்சு குற்றம் நிரூபிக்கப்படாத, குற்றம் வெறும் சுமத்தப்பட்ட நபரை இந்த அளவுக்கு கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி கொன்னுருக்காங்களே, இதில் உங்களுக்கு என்ன நீதி வேணும்னு கேட்குறேன். இல்லை உயர் அதிகாரிகள் சொன்னால் அப்போ என்ன வேணால் பண்ணுவாங்களா? அடித்து கொலை கூட பண்ணுவாங்களா? உயரதிகாரிகள் இப்படி கொலை பண்ண சொல்கிறாங்களா? அப்போ எத்தனையோ உயரதிகாரிகள் யாரையும் இந்த மாதிரி பண்ணாதீங்க, விசாரணைக்கு இல்லை புகார் தெரிவிக்க வர்றவங்களெல்லாம் நல்லபடியாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, எத்தனையோ உயரதிகாரிகள் சொல்கிறாங்க. அதையெல்லாம் அப்போ கேட்குறாங்களா? அதையெல்லாம் உங்கள் புருஷமார் கேட்டாங்களா? லாக்அப் மரணங்கள் நிகழக்கூடாதுன்னு சொல்லி உயரதிகாரிகள் சொல்கிறாங்க, கேட்டாங்களா? அப்போ இதை மட்டும் எப்படி கேட்டாங்க? இதை மட்டும் உயரதிகாரிகள் சொன்னது எப்படி கேட்டாங்க? உயரதிகாரிகள் கொலை பண்ண சொல்கிறாங்களா? எப்படி இந்த மாதிரிலாம் மனசாட்சி இல்லாமல் இவங்களும் பிஹேவ் பண்ணுறாங்கன்னு தான் புரியல. இவங்க ஹஸ்பண்ட்ஸும் மனசாட்சி இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டாங்க, இவங்களுமே இப்படி மனசாட்சி இல்லாமல் போராட்டம் பண்ணுறாங்க, நீதின்லாம் கேட்குறாங்க. என்ன நீதி வேணும், அதை என்ன நீதின்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் புருஷமார் சைடில் என்ன நீதி இருக்குது, என்ன நீதி வேணும்? எப்படி மனசாட்சி கெட்டதுங்களா இருக்குதுங்க பாருங்க. சரி மக்களை, இந்த காணொலி நான் அதோட என் பண்ணிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.